கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மௌலி நம்மள போட்டு கொடுத்துடுவா. எப்படியாவது பிளான் பண்ண மிங்கு. இவளையும் உன் கூட கூட்டிட்டு போ. அப்பதான் உன்னால தப்பிக்க முடியும். என்ன மிங்கு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? எங்கேயும் போக தேவையில்ல மிங்கு. நாம இங்கேயே விளையாடலாம். வா. ஐடியா. என்னது ஐடியாவா? என்ன ஐடியா? என்ன ஐடியா மிங்கு? என்கிட்ட சொல்லு. நானே நாம யார்கிட்டயும் சொல்லாம போனாதானே அம்மாவும் பெரியம்மாவும் திட்டுவாங்க. வீட்லதான் பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி கிட்ட சொல்லிட்டு போனா அம்மாவும் பெரியம்மாவும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா, நீ சொல்றது நிஜம்தான். ஆனா நீ உன்னை மறந்துட்ட மிங்கு. அம்மாவும் சித்தியும் நம்மள வெளியில அலோ பண்ணா கூட பாட்டி நம்மள அலோ பண்ண மாட்டாங்க. நீ போயும் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்க போறேன்னு தெரியுதா? உனக்கு என்ன மௌலி, நீ என் பின்னாடியே வா. பாட்டி எப்படி நமக்கு பெர்மிஷன் கொடுக்கறாங்கன்றத மட்டும் பாரு. லீலா, எங்க இங்கிட்டு வரசா போய்கிட்டு இருக்கீங்க? பாட்டி பாட்டி, நாங்க உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? என்னடி தங்கம், மிங்கு என்னடி? பசிக்குதா உனக்கு? இந்தா, உனக்கு சூப்பு கொண்டாந்துக்கிறேன் பாரு. ரெண்டு பேரும் உட்காந்து குடிங்கிட்டு தங்கங்களா? பாட்டி, எங்களுக்கு பசிக்கல பாட்டி. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்டோம். சரி, அப்புறம் எதுக்கு இந்த பாட்டியை பார்க்க வந்தீங்க? நாம எல்லாம் சேர்ந்து விளையாடலாமா? நோ பாட்டி, அது இல்ல பாட்டி. பாட்டி பாட்டி, நானும் மௌலியும் சேர்ந்து டிங்கு வீட்டுக்கு போறோம் பாட்டி. இங்க எங்களுக்கு போர் அடிக்குது பாட்டி. டிங்கு வீட்டுக்கு போனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிங்கு வீட்ல தான் இருப்பாங்க. நாங்க அங்க ஜாலியா விளையாடிட்டு வருவோம் பாட்டி. அம்மாவும் பெரியம்மாவும் வரதுக்கு முன்னாடியே நாங்க வந்துடுறோம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. அச்சோ, தங்கங்களா, வெளியில எங்கேயும் போக கூடாதுமா. உங்க மம்மி ரெண்டு பேரும் வந்தா என்னதான் திட்டுவாங்க. வீட்ல தான் இவ்ளோ டாய்ஸ் இருக்குல்ல, எடுத்து வச்சு விளையாடுங்க. உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா சொல்லுங்க, நாம 3 பேர் சேர்ந்து விளையாடலாம். என்னது என்னது, நாம 3 பேர் சேர்ந்து விளையாடலாமா? என்ன பாட்டி பேசுறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு. நீங்க எங்க கூட வந்து ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களா? உங்களால முடியுமா? ஏன் பாட்டி, இப்போ நாங்க மிங்கு வீட்டுக்கு போனாதான் என்ன? ஏன் தான் இப்படி இருக்கீங்களா எனக்கு தெரியல. ஐ ஹேட் யூ பாட்டி. ஹே மிங்கு, பாட்டி அப்படியெல்லாம் திட்டக்கூடாது மிங்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆ ஆ, அப்படி திட்டக்கூடாதுன்னா அவங்க நான் திட்டாத அளவுக்கு நடந்துக்கணும்ல. இப்படி பண்றாங்க. ஏதோ ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கல தெரியுமா? எதுக்குதான் லீவு விடுறாங்களோன்னு இருக்கு. பேசாத ஸ்கூலே வைக்கலாம். அங்க போனா கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா விளையாடலாம். ஆனா இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. ஓ மை காட். பாட்டி பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் பாட்டி. வீட்ல ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. நாங்க டிங்கு வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறோமே, உடனே வந்துடுவோம் பாட்டி. மம்மியும் சித்தியும் சாயங்காலம் தானே வருவாங்க. நாங்க அதுக்குள்ள வந்துடுறோம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. இவனுங்க சொன்னா கேட்க மாட்டாளுங்க. இவனுங்க வழியிலேயே போய் இவங்களை அடக்கினாதான் உண்டு. சரி சரி, ரெண்டு பேரும் டிங்கு வீட்டுக்கு போயிட்டு வாங்க. பாட்டி, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாண்டி, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஏய், ஜாலி. மௌலி, சீக்கிரமா வா போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நானும் உங்க கூட வருவேன்.
கிட்ட இருந்து சித்தி கிட்ட இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். அதுக்காக தான் சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு மாலி. அம்மாவும் பெரியம்மாவும் உன்னை அப்படி திட்ட மாட்டாங்க. திட்டினாலும் வாங்கிக்கலாம். பாட்டி சும்மா நொய் நொய் நொய்யும்பாங்க. இவங்களுக்கு அம்மா பெரியம்மாவே பரவாயில்ல. என்ன ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி. நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன இப்படி பேசியே பொழுத வளர்க்கலான்ற ஐடியாவா? அதுக்கு தானே பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க. இப்படி பேசியே நேரத்தை கடத்திட்டேன்னா அம்மாவும் பெரியம்மாவும் வந்துடுவாங்க. நாங்க டிங்கு வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்காது. இதுதானே உங்க ஐடியா? ஏய் மிங்கு, நீ ரொம்ப பேசுற. ரொம்ப வாயடிக்காத. அப்புறம் பாட்டி கோவப்பட போறாங்க. அப்புறம் அவ்வளவுதான். நாம டிங்கு வீட்டுக்கு போகவே முடியாத மாதிரி பண்ணிடுவ போல நீ. இல்லனா மட்டும் இப்ப நாம அங்க போக மாட்டோம். சொல்லுங்க பாட்டி, என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடிமா. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்க. அந்த போட்டியில மிங்கு வின் பண்ணானா நான் உங்க கூட வர மாட்டேன். மௌலி வின் பண்ணானா நான் உங்க கூட டிங்கு வீட்டுக்கு வருவேன். அப்படி என்ன போட்டி பாட்டி வச்சிருக்கீங்க? பெருசாலாம் ஒண்ணும் இல்லடிமா. ரெண்டு பேரும் எனக்கு தோசை சுட்டுட்டாங்க. நான் சொல்ற டைமுக்குள்ள யார் அதிக தோசை சுடுறாங்களோ அவங்க தான் வின்னர். மிங்கு வின் பண்ணானா நான் டிங்கு வீட்டுக்கு வர மாட்டேன். மௌலி வின் பண்ணானா நாம மூணு பேரும் சேர்ந்து டிங்கு வீட்டுக்கு போறோம். ஓகேவா? என்னது தோசை சுடணுமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடி. மாவு அங்க இருக்கு பாரு. யார் அதிகமா தோசை சுடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கிழவிக்கு பசிக்குதாட்டிங்குது. தோசை சுடுறதுக்கு கடப்படாம நம்மள தோசை சுட்டு தர சொல்லுது. சரியான சோம்பேறி கிழவி. இதுக்கு நடுவுல போட்டிங் வேற இழுத்து விட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸ்டாப் பண்ணுங்க. நான் 3 தோசை சுட்டிருக்கேன். என்னோட தோசை தடி தடியா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. மிங்கு, நானும் தான் 3 தோசை சுட்டிருக்கேன். என் தோசை பாரு. நான் கோன் தோசைலாம் செஞ்சிருக்கேன். எப்படியா இருந்தாலும் நான் தான் வின்னர். நீ ஏன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க? நீ கோன் தோசை செஞ்சிருக்கதா, ஆனா அத கொஞ்சம் கோலையா செஞ்சிருக்க. பாரு, ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு தொங்குது. நான் 3 தோசையும் எவ்வளவு அழகா ரவுண்ட் ரவுண்டா சுட்டிருக்கேன் பாத்தியா? ஓவர் ஷெஃப் ரேஞ்சுக்கா உன்னை யாரு மொழி யோசிக்க சொன்னா? சரி சரி போதுண்டி மிங்கு, ஆடாத நில்லு சட்டை. சரிங்க பாட்டி, நீங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க. யாரு? நான் தானே வின்னர். இருடி இரு. வேகத்துல போய் தோசை கல்லுல மூஞ்சி போட்டு தேய்ச்சிடாத. ஏற்கனவே மூஞ்சி பார்க்க சகிக்காது. இதுல வேற தேய்ச்சிக்கிட்டேன்னா அவ்வளவுதான். பாட்டி, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. வாய கொரடி. எங்க இருந்துதான் இந்த வாய் வந்தது உனக்கு? எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் வந்ததான். பாட்டி, அவ கிடக்கா விடுங்க பாட்டி. யாரு வின்னர்னு சொல்லுங்க பாட்டி. நீ 3 தோசை சுட்டிருக்க. மிங்கு 3 தோசை சுட்டிருக்கா. மிங்கு 3 தோசையுமே ஒரே மாதிரி சுட்டிருக்கா. நீ கோன் தோசை சுட்டிருக்க. 2 மெலிஸ் தோசை சுட்டிருக்க. அவ தோசை 3 தோசையுமே கல் தோசையா இருக்கு. இதுல வின்னர் யாருன்னு பார்த்தா மௌலி தான். மௌலி தான் வின்னர். நோ நோ பாட்டி, நோ. நான் தான் வின்னர். மௌலி தான் லூசர் பாட்டி. நீங்க என்ன நல்லா சீட் பண்றீங்க பாட்டி. யூ ஆர் வெரி பேட்.
சொல்றது கேளுடி. ஃபர்ஸ்ட் நான் கவுண்டிங் சொன்னேன்டா. யார் அதிகமா சொல்றதுன்னு சொன்னேன்டா. அத வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவேன்னு சொன்னேன்டா. ஆனா நீ மூணு சுட்டுருக்க, அவளும் மூணு சுட்டுருக்க. இதுல எப்படிடி அட்ஜஸ்ட் பண்றது கவுண்டிங் வச்சு? அப்படின்னு பார்த்தா யாரு நல்லா சுட்டுருக்காங்களோ அவங்க தானே வின்னரு. அது பிரகாரம் தான் சொல்லியிருக்கேன். மௌலி தாண்டி வின்னரு. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஏண்டி பாட்டியை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரம்? வயசானவங்களை கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க போல நீங்க. என்ன பிள்ளையோல தெரியல. ஆ, என்ன அத்தை இது? கோன் தோசை சட்னி. என்ன அத்தை இவ்வளவு ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கீங்க? ஆ, செம்ம பசி அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை செஞ்சதுக்கு. ஆமா ஆமா, உயிரை கொடுத்து நாங்க செஞ்சு வைப்போம்மா. பேரை மட்டும் பாட்டிக்கு போவோம்மா. ஏன் மிங்கு கண்ணு என்ன சொல்ற? நீதான் செஞ்ச இதெல்லாம்? அம்மா அவ போய் சொல்றா. நானும் தான் செஞ்சேன். அப்ப நான் செய்யலன்னு சொல்றியா? சண்டை போடாதீங்கடி. ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டி செஞ்சாலுங்க. சாப்பிடு. எங்க சின்னவளை காணோம். ரெண்டு பேரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க போங்க. எது ரெண்டு பேரும் செஞ்சாலுங்களா? சின்ன துரும்பு கூட நாட்ட மாட்டாளுங்க. பாட்டி மேல உங்களுக்கு அம்புட்டு மறுவாதியாடி. பாட்டி சொன்ன உடனே இம்பிட்டு செஞ்சு வச்சிருக்கீங்க. பசி வயித்த கவ்வுதுமா. சாப்பிட்டு வாரேன்.